வணக்கம். தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். அனுரா பேசுவதற்கு பதிலாக செயற்பட வேண்டும். வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா பல வாக்குறுதிகளை அளித்தார். அரசியல் கைதிகளை விடுவிக்கவும், தமிழர்களின் நிலங்களை மீட்டுத் தரவும், புலம்பெயர் தமிழர்களை அழைக்கவும், மேலும் தமிழர் மற்றும் சிங்களவர் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று கூறினார். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும், எதிர்கால இனப்படுகொலிருந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2222வது நாள் இன்று ஏனையின் வீதியில் வவுனியா நீதிமன்றம் முன்பாக எமது பயணம் தொடர்கிறது. காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்கள் ஜனாதிபதி அனுராவிடம் கேட்கும் உண்மையான கோரிக்கை இதுதான். உடனடியாக அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்கவும். தேர்தல் வரும்போது காத்திருக்க வேண்டாம். தமிழர் நிலங்களை மீட்டுத் தருவேன் என அனுரா உண்மையாக நினைத்தால் முக்கியமாக முதல் நடவடிக்கையாக மணலாறு நிலத்தை தமிழர்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும். இந்த நிலம் ஏஆர் ஜெயவர்தன ஆட்சியில் தமிழர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இடையான தொடர்பை துண்டிக்க திட்டமிட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு உதவும் திட்டத்துடன் முன்வந்தனர். அவர்கள் தமிழர் இறையாண்மையை கேட்டு இலங்கையின் 52 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கடனை அடைப்பதற்கு முன்வந்தனர். மேலும் சிங்கள பகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உறுதியளித்தனர். ஆனால் அனுரா ஏன் இதை ஏற்கவில்லை? இந்த முயற்சி தீவின் நிலையான அமைதியை உருவாக்கும். தமிழரும் சிங்களவரும் பயமின்றி ஒன்றாக வாழலாம். அடுத்த முக்கியமான கோரிக்கை தீவிரவாத தடுப்புச் சட்டத்தை PTA ரத்து செய்வதை. தமிழர்களை முந்தைய சிங்கள அரசு காலங்களில் துன்பத்துக்கு உள்ளாக்கினர் என்பதை அனுரா உணர்ந்து கொண்டால் ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தை ஏற்கவும், தமிழர்களை ஒடுக்குவதற்கான இந்த சட்டத்தை நீக்கவும் ஏன் தயக்கம்? சுதந்திரத்துக்கு பிறகு சிங்கள அரசியல் தலைவர்கள் டக்சி சேலநாயக்க, SWRD பண்டாரநாயக்க, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க, சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோர் தமிழர்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன் அளித்து பின்னர் அதை மீறியுள்ளனர். இந்த முறை 2024 நவம்பர் 14 வியாழக்கிழமை தேர்தலுக்கு முன்பே அனுரா தனது வாக்குறுதிகளை செயல்படுத்த வேண்டும். வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் வழங்கிய வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்றுங்கள். செயல்களில் தங்களை நிரூபிக்க இது அனுராவுக்கு ஒரு வாய்ப்பு. நன்றி.